எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கீக்கிதம்மா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆப்பிளோட iMac 27 இன்ச் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பாக்ஸே பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 9 kg இருக்குது. செம வெயிட்டாக இருக்குது பாக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவுட்டர் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ளே வந்து ஆப்பிளோட அந்த ஒரிஜினல் பாக்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ பேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக காஸ்ட்லி ப்ராடக்ட்னால கண்டிப்பாக சேஃபாக தான் பண்ணுவாங்க. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க பேக்கிங் அப்படின்னு சொல்லணும். உள்ள மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன சீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த சீலை நம்ம அவுத்துட்டா போதும், நம்ம வந்து உள் பேக்கிங் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பின்னாடி வந்து இப்போ நம்ம சீல் அவுத்துட்டோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மானிட்டரோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் நான் சாய்க்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே போட்டிருக்காங்க iMac அப்படின்னு போட்டிருக்காங்க. சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதோட ப்ரைஸ் அப்புறம் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ பாக்ஸுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸுக்கு பின்னாடி வந்து நம்ம எவ்வளோ தின்னாக இருக்குது மானிட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த மானிட்டர் தான் இருக்குது. ஸோ இதுக்கு சிபியூலாம் கிடைக்காது, நம்மளுக்கு வெறும் மானிட்டர் மட்டும் தான். நமக்கு ஃபஸ்ட்டு அந்த மானிட்டர் கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ டிசைன் பை ஆப்பிள் அப்படின்னு மட்டும் தான் போட்டுருக்கு. அதை தவிர பாக்ஸில் என்ன இருக்குன்னு எதுவுமே மென்ஷனே பண்ணலை. ஸோ நம்மளுக்கு வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைடில் உள்ளே வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் கேபிள் தான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம மானிட்டரோட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து மானிட்டர் ஆன் பண்ணணும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்து நமக்கு பவர் கேபிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணி நமக்கு செம்ம பேக்கிங் கொடுத்துருவாங்க. ஃபுல்லாக சுற்றி தர்மாக்கோல் தான். செம்ம வெயிட்டாக இருக்குது. ஆக்சுவலி மானிட்டரே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதுவே 7 kg கிட்ட என்னமோ வருது. ஸோ அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து பாக்ஸ்லேருந்து எடுக்கலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ இப்போ நான் பாக்ஸ்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம தர்மாக்கோல் எல்லாமே வைக்கலாம். ஸோ தர்மாக்கோல் எல்லாமே வந்து இப்போ எடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து 2 பார்ட்டாக தர்மாக்கோல் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பார்ட்டாக நம்ம தர்மாக்கோல் எடுத்தோன்னே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு பார்ட் இருக்குது. ஸோ நம்ம கீழே வேணால் வந்து அந்த ஸ்டாண்ட் வந்து இப்போ கரெக்டாக சாய்ச்சிட்டு நம்ம வந்து அந்த மூவிங் இது கூட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எப்படி வேணுமோ எவ்வளோ ஸ்லாண்டிங் வேணுமோ நம்ம வந்து வச்சுக்கலாம் அந்த மானிட்டரை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தர்மாக்கோல் எல்லாமே எடுத்துட்டேன். இன்னொரு தர்மாக்கோலும் இருக்குது. ஸோ இந்த தர்மாக்கோல் வந்து நம்ம ஏற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு மானிட்டர். இது வந்து நம்மளுக்கு 27 inch 5K மானிட்டர். 4K கூட இல்லை, இது வந்து நம்மளுக்கு ஒரு 5K மானிட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம், அது வந்து ரொம்ப ஈஸியாக சாய்க்க முடியுது. மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு மானிட்டர், புது மானிட்டர். நீங்கள் அப்படியே பார்க்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இப்போ ஸ்க்ரீன் ப்ரொடக்டர்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம அது எல்லாமே ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீன் ப்ரொடக்டர் எல்லாமே ஆக்கணும். ஸோ இது வந்து ஒரு 5K ஆப்பிள் மானிட்டர். நம்மளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அந்த ரவுண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரவுண்ட் வந்து நம்மளுக்கு பவர் கார்டை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட் வழியாக நம்ம வந்து வெளில வந்து கனெக்ட் பண்ணிக்கிறதா கொடுத்துருக்காங்க. பின்னாடி தான் நம்மளுக்கு எல்லா போர்ட்டும் இருக்குது. ஸோ அந்த ரவுண்டுக்குள்ளே இன்னொரு அந்த சின்ன ரவுண்ட் இருக்குல்ல, அந்த ஆப்பிள் லோகோ கீழே அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட பவர் கார்டு வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து நம்மளுக்கு அந்த பிளாக் கலர் ஆப்பிள் லோகோ கொடுத்துறாங்க. கீழே நான் சொன்ன மாதிரி எல்லா போர்ட்ஸும் நம்மளுக்கு வந்து கீழே தான் இருக்குது. ஸோ என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த சைடு வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போர்ட்ஸ் மாதிரி நமக்கு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, நம்ம மெமரி கார்டு போட்ட ஸ்லாட் இருக்குது, அப்புறம் USB இருக்குது, 2 தண்டர்போல்ட் போட்டிருக்கு. ஸோ நம்மளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்ட் கேபிளும் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் வந்து நம்ம அங்கே தான் போடணும். அந்த பவர் கேபிள் போடுறதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்லாட் இருக்குது. அந்த ஸ்லாட் எதுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு RAM வேணால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நான் வந்து RAM 8GB போதும்னு வச்சிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா போடலாம். நான் ஃபியூச்சரில் எக்ஸ்ட்ரா அப்டேட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணது வந்து நம்ம அப்படியே ஒரு ஸ்விட்ச் போர்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும், நம்ம வந்து இப்போ வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்னல இன்னொரு பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதை சொன்ன மாதிரி டிசைன் பை ஆப்பிள் அண்ட் கலிஃபோர்னியா அப்படின்னு போட்டிருக்காங்க. உள்ள பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கீபோர்ட் அண்ட் மவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கீபோர்ட் அண்ட் மவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லி வயர்லெஸ். நம்ம சார்ஜ் மட்டும் போட்டுக்கிட்டா போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபுல்லி வயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மவுஸை பார்க்கலாம். இது ஒரு ஆப்பிள் மவுஸ், ஃபுல்லாக கிளாஸ் ஃபினிஷ், கிளாசி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதில் வந்து நமக்கு ஒரே ஒரு ஆப்பிள் லோகோ இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதுதான் ஆப்பிள் கீபோர்ட். நமக்கு வந்து ஒயிட் கலர் அதே ஃபினிஷ் தான் இதுலையும் கொடுத்துருக்காங்க. செமையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சில டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கீபோர்ட் அண்ட் மவுஸ்க்கு என்னென்ன தேவையோ எல்லா டாக்குமெண்டேஷன்ஸும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், கீபோர்ட் அண்ட் மவுஸ்க்கு தேவையான எல்லா டாக்குமெண்டேஷன்ஸும் அதில் தான் இருக்குது. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா சில ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ் கண்டிப்பாக ஆப்பிள் டிவைஸ் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஸோ ஒரு கிளாத்தும் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாத் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீன்லாம் துடைக்கிறதுக்கு வந்து அந்த கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லைட்னிங் கேபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம ஏதர் கீபோர்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மவுஸ் வந்து சார்ஜ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து டிஸ்பிளே வந்து ஆன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே வந்து பவர் ஆன் பண்ணியாச்சு. ஸோ நீங்களே பார்க்கலாம் டிஸ்பிளே வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது 27 inch 5K மானிட்டர், 4K கூட இல்லை 5K. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் பெஸ்ட் மானிட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ
மேக் ஓஎஸ் சீரியலில் வந்து மேக்ஸ் ஓஎஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 5K டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ நான் சொன்ன மாதிரி 1 TB ஸ்டோரேஜ் எடுத்திருக்கேன். ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 8 GB ரேம், 2 4GB காட்டுருக்கு. இன்னும் 2 நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ 32 GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆப்பிள் கேர் அப்படின்னு சொல்லி கூட நம்மளுக்கு காட்டுது. ஸோ இது எல்லாமே தான் நம்மளுக்கு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லா ஆப்ஸும் இருக்குது. நீங்கள் ஒரு iOS டிவைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த iOS ஆப்ஸ் எல்லாமே இருக்குது. லான்ச்சர் கூட இருக்குது, இதில் நீங்கள் பார்க்கலாம். அதை தவிர பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ஆப் ஸ்டோர் கொடுத்துருக்காங்க. நமக்கு அப்புறம் இதுதான் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஆப் ஸ்டோரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து சஃபாரி ப்ரௌசர் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஆப் ஸ்டோரில் தான் நம்ம வந்து ஆப்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம நார்மலாக வந்து நெட்டில் இந்த சாஃப்ட்வேர் கூட டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதுதான் நம்மளோட ஃபுல் ஐமேக்கோட அன்பாக்சிங். ஸோ இந்த ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சென்னையில் வந்து குரோமாவில் வாங்கினேன். ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 1,28,000 கிட்டாச்சு. அதாவது ஸ்டூடெண்ட் ஆஃபர் வந்து நமக்கு 10% கம்மி பண்ணி நமக்கு வந்து 1,28,000க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,47,000 வரைக்கும் இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு போயிடும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா சிரி கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோக்கு இவ்வளோ தான். உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் வேறுனா வீடியோ இந்த கம்ப்யூட்டர் பற்றி வேறுனா வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல நான் லைக் பண்ணுங்கள். ஆனால் மறக்காம நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி.